வந்துட்டு ரொம்ப நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில மாட்ட வைக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராஜா கேம் நம்ம விளையாடுறதுனால நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறதுனால, ஸோ இன்க்ளூடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. பட் என்ன இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜா கேம் அப்படிங்கிறது 100% கேம்லிங். ஏன் நான் அப்படி கேட்குறேன்னா, ஸோ நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. நமக்கு ஆப்போசிட்டில் இருந்து ப்ளே பண்ணுறவங்களே நம்மளை வந்துட்டு ஏமாற்றிடுவாங்க. ஓகேவா? அந்த கார்டு அடியில் வச்சு விளாடுறது, கார்டு கேம் பண்ணுறது. ஸோ இன்னொருத்தங்க வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த ஒரு அட்மின் ஒரு ஆப்பை நம்பி நம்ம எப்படி இந்த சைடில் இருந்து விளாடுறது, அந்த சைடு யார் விளாடுறா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு அங்கே வந்துட்டு கேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா அந்த நம்பர் அவன் கொடுத்தா தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதோட ஃபுல் ஆக்சஸுமே அவன்கிட்ட தான் இருக்கும். அவன் எப்படி உங்களுக்கு காசு கொடுப்பான்? அவன் சம்பாதிக்கிறதுக்காக தானே அவன் கேமே உருவாக்கியிருப்பான். அவன் எப்படி உங்களை காசு சம்பாதிக்க வைப்பான்? ஸோ இது வந்துட்டு அந்த கேம் ராஜா கேம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேம்பிளிங். அதை யாருமே தயவுசெய்து பண்ணாதீங்க.